السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. हर इंसान जो दुनिया में आता है உலகில் வருகிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் விடைபெற்று செல்ல வேண்டியுள்ளது. இன்னும் சொல்வதாயின் எந்த ஒரு பொருளுக்கும் நிரந்தர தன்மை இல்லை. சிலர் மிக மிக சிறு வயதில் அல்லாஹ்விடம் போய்விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் அழைத்துக் கொள்கின்றான். சிலர் இளம் வயதிலும், சிலர் நீண்ட வயதிற்கு பிறகும், சிலர் தமது வாழ்நாளில் அதிகபட்ச எல்லையிலும் சென்றடைகிறார்கள். அதனை அல்லாஹ் திருக்குர்ஆனில் அர்சலில் உமர் என்று கூறுகின்றான். இந்த வயது அடைந்த பிறகு அவருக்கு சிறு வயதின் தேவைகளும் மேலும் அறிவின்மையும் மீண்டும் ஆரம்பமாகின்றன. இறுதியில் அவர்களும் இவ்வுலகை விட்டு விடைபெறுகின்றனர். ஒவ்வொருவருக்கும் தமது நெருங்கிய உறவினர்களது பிரிவின் போது அப்பிரிவின் துயரம் ஏற்படுகிறது. அவர் எந்த வயதில் விடைபெற்று சென்றாலும் சரி. ஆனால் சில இருப்புகள் எத்தகையவையெனில், அவர்கள் வஃபாத் ஆகும்போது ஆதங்கப்படுபவர்களின் வட்டம் மிகவும் பரந்ததாகிவிடுகிறது. அத்தகைய மிகவும் விருப்பத்திற்குரிய மனிதன் இளம் வயதில் திடீரென்று இவ்வுலகை விட்டு விடைபெற்று சென்று விட்டால் துக்கமும் ஆதங்கமும் மிக அதிகமாகிவிடுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒவ்வொரு கஷ்டத்திலும், துக்கத்திலும், ஆதங்கத்திலும், அதிர்ச்சியின் நிலையில் அல்லாஹ் தஆலாவின் திருப்தியின் மீது திருப்தி அடைந்தவாறு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆவை செய்யுமாறு கற்றுத் தந்துள்ளான். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்களாக இருக்கிறோம். இந்த உலகில் இருந்து பிரிந்து செல்லும் போது அளவற்ற பொறுமையை மேற்கொண்டு இந்த துஆவை ஓதும் போது மர்ஹூமின் தகுதியை அல்லாஹ் உயர்த்துகிறான். அதே வேளையில் அவரது பின்னால் இருப்பவர்களின் மன நிம்மதிக்கும் ஏற்பாடு செய்கின்றான். கடந்த நாட்களில் நமது மிகவும் அன்பிற்குரிய ஜாமியா அஹ்மதியாவின் மாணவர் ரிசா சலீம் ஒரு விபத்தில் 20 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒருவர் நம்மிடம் கூறினார், மர்ஹூம் வஃபாத் ஆகிய 2 மணி நேரத்துக்குள்ளேயே மர்ஹூமுடைய வீட்டிற்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக நான் எனது மனைவியுடன் சென்றேன். மேலும் கூறுகிறார், எனது மனைவியின் வியப்புக்கு எல்லையே இல்லாமல் ஆகிவிட்டது. அன்பிற்குரிய மர்ஹூமுடைய தாயார், அவர் எனது மிக அன்புக்குரிய மகனாக இருந்தார். ஆனால் அவரை அழைத்தவன் அதனை விட அன்பிற்குரியவன் என்று கூறினார். இதுவே
நம்பிக்கை கொண்டவரின் மகிமைக்கு ஏற்ற பதிலாகும். இது ஹதரத் மசீமது அலி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களிடம் காணப்படுகிறது. எந்த புலம்பலும் இல்லை. ஆம், துயரம் ஏற்படுகிறது தான். அதில் மனிதன் அழவும் செய்கிறான். துக்கம் அதன் எல்லையை தொடவும் செய்கிறது. தாயை விட அதிகமாக ஒரு வாலிப மகனின் மரணத்தில் வேறு யாருக்கு அதிக துயரம் இருக்க முடியும்? மரணத்தின் உணர்வு இருக்க முடியும்? அல்லது ஒரு தந்தையை விட வேறு யாருக்கு ஒரு வாலிப மகனின் பிரிவு உணர்வு இருக்க முடியும்? அவர்களை பற்றி தான் இங்கு கூறப்பட்டது. விபத்து பற்றி கேள்விப்பட்டதுமே மிகவும் அதிர்ச்சியுற்றிருந்தார்கள், அழவும் செய்தார்கள், துவாவும் செய்திருப்பார்கள். ஆனால் சூழ்நிலை தெளிவாகி மரணத்தின் செய்தி கிடைத்த சிறிது நேரமே கழிந்த நிலையில் மரணம் நிகழ்ந்துவிட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறியவாறு முழுமையான அமைதியை அடைந்து விட்டார்கள். ஆக இதுவே உண்மையான நம்பிக்கை கொண்டவரின் மகிமையாகும். வாலிப மகனின் திடீர் மரணத்தை இவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. ஆனால் ஒரு மோமீன் தனது வேதனையை அல்லாஹின் முன் நின்று எடுத்து வைக்கிறார், அழவும் செய்கிறார். மன நிம்மதிக்காகவும் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவதற்காகவும் துவாவும் செய்கிறார். நான் ஜெர்மனிய பயணத்தில் இருந்தேன். திரும்பி வருவதற்கான பயணம் தொடங்கியிருந்தது. பயணம் புறப்படும் முன்பே விபத்து நடந்தது. விபத்து நடந்தது குறித்து செய்தி கிடைத்துவிட்டது. வழியிலேயே வஃபாத் செய்தி கிடைத்தது. அன்பிற்குரிய விளைஞரின் முகம் மீண்டும் மீண்டும் என் முன் வந்து கொண்டிருந்தது. துவாவுக்கும் வாய்ப்பு கிடைத்து கொண்டிருந்தது. மிக மிக அன்பிற்குரிய பையனாக இருந்தார். யூகேவின் ஜாமியாவில் படிக்கும் மாணவர்கள் முறைப்படி என்னை சந்தித்து வந்து கொண்டிருந்ததனால் ஒவ்வொருவருடனும் எனக்கு தொடர்பு இருந்தது. சந்திப்பின் போது எனக்கு நேரம் இருந்தால் கேள்வி கேட்டு பதிலும் பெறுவார்கள். இந்த பையனுடன் எனக்கு கடைசி சந்திப்பு நடந்தபோது அவரது மனதில் சில கேள்விகள் இருந்தன. அதற்கு நான் பதிலளிக்க சிறிது நேரம் பிடித்தது. விளக்கமாக நான் எடுத்து கூறினேன். அவரது தந்தையார் கூறும்போதுதான் எனக்கு அது நினைவுக்கு வந்தது. இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார். இன்று எனது சந்திப்பு கிட்டத்தட்ட 15-16 நிமிடங்கள் நிகழ்ந்தது. அதில் எனது எல்லா கேள்விகளுக்கும் விரிவான பதில் கிடைத்தது என்று அவர் கூறியிருக்கிறார் தந்தையிடம். அவரது கண்களில் ஹிலாஃபத்தின் மீது குறிப்பான பற்று மற்றும் ஒளி தென்பட்டது. இவர் ஜாமியா அஹ்மதியாவில் சேரும்போது இவருக்கு ஒருவேளை விளையாட்டுகளில் தான் அதிக ஆர்வம் இருக்கும் என்பது எனது எண்ணமாக இருந்தது. சிறு வயதிற்குரிய களங்கமற்ற தூய்மையும் பற்றும் இருக்கலாம். ஆனால் இந்த பையன் எனது மதிப்பீட்டை முற்றிலும் தவறாக காட்டிவிட்டார். படிப்பிலும் நல்ல கெட்டிக்காரராக இருந்தார். கண்டிப்பாக விளையாட்டில் நல்ல ஆர்வம் இருந்தது. மேலும் களங்கமின்மையிலும் பற்றிலும் கூட மிகவும் உயர்ந்திருந்தார். ஹிலாஃபத் மற்றும் மார்க்கத்தை பாதுகாப்பதில் ஓர் உணர்வு இருந்தது. நான் கூறிய வாளாக இருப்பேன் என்ற உணர்வு இருந்தது. அவரது சில நிலைமைகளை நண்பர்கள் எழுதியிருக்கிறார்கள். எண்ணற்ற எழுதக்கூடிய நண்பர்களும் அவரது வகுப்பு தோழர்களும் ஜாமியாவின் மாணவர்களும் சகோதர சகோதரிகளும் பெற்றோர்களும் என்னிடம் அவரது சிறப்பு பற்றி குறிப்பிட்டார்கள். அவர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை எழுதியுள்ளார்கள். எளிமை, நன்னடத்தை, மார்க்க ரோஷம், ஹிலாஃபத்துடன் தொடர்பும் பற்றும், விருந்தோம்பல் உணர்வு, மற்றவர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பது ஆகியவை இவரது சிறப்பு பண்புகளாக விளங்கின. அத்தகையோர் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலுக்கு இணங்க சொர்க்கம் கடமையாக்கப்பட்டவர்களை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஒவ்வொருவரும் அவரை பாராட்டவே செய்கின்றனர். இந்த பையன் சிறப்பான மார்க்க உணர்வு கொண்டவராக விளங்கினார். விளையாட்டு, மலையேறுதல் போன்றவற்றில் அவர் பங்கேற்றதும் கூட மார்க்க சேவைக்கு ஆரோக்கியமான உடல் தேவை என்பதற்காகவே இருக்கலாம். அவரது தகுதி விவரங்களை எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள். ஒவ்வொருவரும் இதனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ரிசா சலீம் என்ற அன்பிற்குரிய அப்பையன் நமது பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகத்தின் பணியாளரான
சலீம் சஃபர் சாஹிபுடைய மகனாவார். हालात उसके 10 செப்டம்பர் 2016 அன்று இத்தாலியின் ஹைக்கிங்கின் போது ஒரு விபத்தில் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் 27 செப்டம்பர் 1993 बहन भाई और கில்ஃபர்ட் யூகேயில் பிறந்தார். उसकी खूबियों வக்ஃபே நவ் திட்டத்தில் இணைந்தவர். के बाद तकरीबन இவரது குடும்பத்தில் அஹ்மதியத் இவரது முப்பாட்டனார் கண்ணியத்திற்குரிய அலாவுதீன் சாப் மூலமாக உருவானது. இவர் காதியானுக்கு அருகில் உள்ள கிராமத்தைச் சார்ந்தவர். இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹுடைய கையில் பையத் செய்திருந்தார். இந்த பையன் 2012 ஜாமியா அஹ்மதியாவில் படிப்பதற்காக சேர்ந்தார். இவரது குடும்பத்தின் முதல் முரப்பியாக ஆகிக் கொண்டிருந்தார். 3வது வருடம் பாஸ் ஆகி 4வது வருடத்தில் நுழையவிருந்தார். மர்ஹூம் வசியத் செய்திருந்தார். படிவத்தை நிரப்பி தந்துவிட்டிருந்தார். जिनकी हर एक நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தது. और ये இவரது வசியத் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக நான் வசியத் அலுவலகத்திற்கு எழுதிவிட்டேன். பெற்றோர் தவிர இரு சகோதரிகள், खास जज्बा இரு சகோதரர்கள் இருக்கின்றனர். और शायद ஹாஃபிஸ் அஜாஸ் அஹமது சாப் ஜாமியா அஹ்மதியாவின் ஆசிரியர், कि सेहतमंद जिस्म ஹைக்கிங் குழுவின் இன்சார்ஜ் ஆக இருந்தார். அக்குழுவில் உடன் சென்றிருந்தார். वालों ने அவர் நடந்த சம்பவத்தை விவரித்தவாறு எழுதுகிறார். நாங்கள் ஒரு நாள் முன்பு மலை உச்சியை அடைந்தோம். इजहार ऐसा है இரவில் கிட்டத்தட்ட 500 அடிக்கு கீழ் ஒரு ஹட்டில் குடிசையில் தங்கினோம். सलीम जो உச்சியிலிருந்து கீழே வந்து விட்டோம். சிரமமான பாதையை கடந்து விட்டிருந்தோம். எங்களுடன் சுமார் 10 பேர் 2000 பிற மலையேறுவோர்கள் இருந்தார்கள். इटली காலையில் சுமார் 8 மணிக்கு நாங்கள் ஹட்டிலிருந்து குடிசையிலிருந்து திரும்புவதற்காக புறப்பட்டோம். தட்பவெட்பநிலை முற்றிலும் நன்றாக இருந்தது. यूके में पैदा हुए थे, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக போய்க் கொண்டிருந்தோம். में शामिल थे। ஒரேடியாக அவரது கால் வழுக்கியது அல்லது ஏதோ ஒரு கல் தட்டியது. मलादीन साहब के जरिए இதனால் அவரால் சமாளிக்க முடியாமற் போனது. வேகமாக வழுக்கிக் கொண்டே போன காரணத்தால் வேகமாக முன்பக்கம் போய்க் கொண்டிருந்தார். கட்டுப்படுத்த முடியவில்லை. குப்புற விழுந்து விட்டார். ने 2012 தலையில் கவசம் அணிந்திருந்தார். இருந்தும் கீழே விழுந்ததனால் தலையில் அடிபட்டது. டாக்டர்களுடைய கருத்தாவது கீழே விழும் முன்பே அடிபடும் முன்பே மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது மூச்சு நின்று விட்டது. அதனால் நேரே கீழே விழுந்து விட்டார். கூறினார், எப்படி இருப்பினும் நான் பிடிப்பதற்கு முயற்சி செய்தேன், முடியவில்லை. ஹுமாயூன் என்பவர் முன்னால் சென்று கொண்டிருந்தார். அவரும் பிடிக்க முயன்றார். ஹுமாயூனின் கை படவும் செய்தது. இருந்தும் பிடிப்பதில் வெற்றி பெற முடியவில்லை. दो भाई भी हैं। ரிசா சலீம் பள்ளத்தை நோக்கி விழுந்து விட்டார். விபத்தை பார்த்து மற்ற நண்பர்களும் கீழே இறங்க முயன்றனர். நான் அவர்களை தடுத்து விட்டேன். ஏனென்றால் அதனால் பெரும் சேதம் ஏற்படும் ஆபத்து இருந்தது என்று கூறுகின்றார். वो इस वाक़े की அதற்கு பிறகு करते लिखते हैं பிற மலையேறுபவர்களின் உதவியுடன் रोज कबल நமது மாணவர்களை மேலே திரும்ப வரச் செய்தோம். 500 मीटर ஏனென்றால் அவர்கள் அதிக அளவுக்கு கீழே இறங்கிவிட்டார்கள். से नीचे கூட இருந்த மாணவர்கள் யாருக்கும் துக்கத்தின் காரணத்தினால் நடப்பதற்கு தைரியம் இல்லாமல் போய்விட்டது. விபத்து நடந்தவுடன் எமர்ஜென்சி சர்வீஸுக்கு உடனே போன் மூலம் தகவல் தரப்பட்டது. इस वक्त मौसम भी बिल्कुल 20 நிமிடத்துக்குள் ஹெலிகாப்டர் வந்தது. ரிசா சலீம் நமது கண்களுக்கு முன் இருந்தார். எனவே ஹெலிகாப்டருக்கு அவர் விழுந்த இடத்தை கூறினோம். ढलवान की அங்கு அவர்கள் ஹெலிகாப்டரின் உதவியுடன் தமது ஆட்களை இறக்கினர். எல்லோரும் ஹெலிகாப்டரின் இறங்கு தளம் வரை செல்லும் வரை हेलमेट पहन रखा था। ரிலா சலீமுடைய மரணத்தை தெரிவிக்கவில்லை. எல்லா மாணவர்களும் ஹெலிகாப்டரின் தளம் வரை நலமுடன் வந்து சேர்ந்த பிறகு எமர்ஜென்சி சர்வீஸ்காரர்கள் ரிலா சலீமுடைய மரண செய்தியை தெரிவித்தார்கள். चोट लगने से அதற்கு 1 மணி நேரத்துக்கு உள்ளேயே அருகில் உள்ள நகரத்திற்கு எல்லா மாணவர்களும் கொண்டு சேர்க்கப்பட்டார்கள். इतने में खाकसार ने விபத்து நடந்தபோது பருவநிலை முற்றிலும் தெளிவாக இருந்தது. हमायों எந்த தடத்தில் நாங்கள் சென்றோமோ அந்த தடத்திற்கே நார்மல் ட்ராக் டு பீக் என்று பெயர். ரிசா சலீமுடைய தந்தையாரும் அங்கு சென்றார். अजीज़म रज़ा सलीम के அவர் என்னிடம் हादसा देखकर बस दूसरे கூறினார், அங்குள்ள மக்கள் இவரை சந்தித்து को मना कर दिया। இந்த தடம் நார்மல் ட்ராக் தான் என்று கூறினார்கள். बाद எந்த பிரச்சனையும் அங்கு இருந்ததில்லை என்று கூறினார்கள். से बाकी तमाम तलबा என் மகனும் அந்த இடத்தை கடந்துதான்
சென்றிருந்தான் என்று கூறுகிறார். ஒரு வயதானவர் வந்தார். அவர் கூறினார், நான் தினமும் இங்கு வாக்கிங் செல்கிறேன். சிறுவர் பெரியவர் எல்லோருமே இந்த வழித்தடம் வழியாக செல்கின்றார்கள். உள்ளூர் மக்களுக்கு இந்த விபத்து பற்றிய செய்தி தெரிந்ததும் கூறினார்கள், வெளிப்படையாக இந்த டிராக்கில் ஆபத்து எதுவும் இருந்ததில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய நியதி என்றே தெரிகிறது. எவ்வாறு இருந்த போதிலும் இந்த எல்லா விவரத்தையும் நான் இங்கு கூற காரணம், சிலர் போன் மூலம் தூதி செய்திகள், வாட்ஸ்அப் அல்லது பிற ஊடகங்கள் மூலம் தவறான கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். ஒருவேளை இவர் தனியாக வெளியே போயிருக்கலாம், தட்ப வெப்பநிலை மோசமாக இருந்திருக்கலாம், முழுமையான ஏற்பாடுகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதற்குரிய பிரத்யேக உடைகளை அவர் அணியாமல் இருந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர். உள்ளூர் பத்திரிகை ஒன்று எழுதியிருக்கிறது, அவசியமான எல்லா உடைகளையும் அவர் அணிந்திருந்தார். எனவே கருத்து தெரிவிப்பவர்கள் அறிவை பயன்படுத்த வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் வீணான கருத்துக்களை தெரிவிப்பதை விடுத்து அனுதாப உணர்வை தான் வெளிப்படுத்த வேண்டும். இதில் ஏற்பாடு செய்தவர்களின் தவறு ஒன்றுமில்லை, வேறு எவரது தவறும் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை வைத்திருந்தான், அது வந்துவிட்டிருந்தது. கல் வழுக்கியதா, தலை சுற்றியதா, எப்படி விழுந்தார், எப்படி இருந்தாலும் ஒரு நியதியாக இருந்தது. அல்லாஹ் தஆலா இவ்வளவு வாழ்வை அவருக்கு வைத்திருந்தான். எவ்வாறு இருப்பினும் அவருடன் இருந்த மற்ற பையன்களும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் தைரியத்தை வழங்குவானாக. இயல்பு வாழ்க்கைக்கு அவர்கள் விரைவில் திரும்புவார்களாக. நினைவுகள் மறக்க முடியாததுதான். நான் ஏற்கனவே கூறியது போன்று நண்பர்களிடையே பேச்சு நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இதனால் எந்த விரக்தியும் அடைய வேண்டாம். ஜாமியா மாணவர்கள் பயப்பட வேண்டாம். சலீம் சஃபர் சாப் எழுதுகிறார், எனது மகன் அன்பிற்குரிய பையன், பல நற்சிறப்புகள் வாய்ந்தவன். சிலவற்றை கூறுகிறேன் என்கிறார். எப்போதும் உண்மையே பேசுவார். ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டால் மறைக்க மாட்டார். கண்டித்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார். தனது தவறுகளை ஒப்புக்கொள்வதும் உண்மையின் மீது நிலைத்து நிற்பதும் அவரது வழக்கங்களில் அடங்கியிருந்தது. சிறுவர்களிடம் மிகவும் அன்பு செலுத்துவார். தனது சகோதரியின் குழந்தைகளை மிகவும் நேசிப்பார். சகோதரி தனது குழந்தைகளை கண்டித்தால் இவர் அழுதுவிடும் அளவுக்கு உணர்வு உள்ளவராக இருந்தார். குழந்தைகளை அடிப்பதால் சீர்திருத்தம் ஏற்படாது என்று கூறுவார். எனது சந்திப்பு பற்றி நான் முதலில் குறிப்பிட்டேன், இவர்களும் அதை எழுதியிருக்கிறார்கள். எப்போது சந்திப்பு நிகழ்ந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அதனை பற்றி போன் செய்து கூறுவார். இன்று எனது சந்திப்பு தமக்கு கிடைத்தது என்பதை கூறுவார். இவ்வாறு தனது மகிழ்ச்சியில் எங்களையும் சேர்த்து விடுவார் என்று கூறுகிறார்கள். சந்திப்புக்கு முன்னால் ஆபீஸில் கூறுகிறார்கள், கண்டிப்பாக இங்கு வந்து நகம் வெட்டியை கேட்பார். நான் உள்ளே செல்கிறேன், முசாஃபா செய்யும் போது என்னுடைய நகம் பட்டுவிடக்கூடாது ஹுசூர் மேலே என்று நகம் வெட்டியை கேட்பார். எத்தனை பேர் இவ்வளவு நுட்பமான உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் மீது அக்கறை செலுத்தி அதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். கூறுகிறார், சிறு வயதிலேயே நாங்கள் சாக்லேட் மற்றும் பிற பொருள்களை தந்தால், ஒரு வாரத்திற்கு உரியதை வாங்கி தந்தால், இவர் கைப்பட்டதுமே அதனை எடுத்து ஒரே நாளில் தனது சக மாணவர்களுக்கு பகிர்ந்தளித்து விடுவார். ஜாமியாவில் படிக்கும் போதும் சரி, வெளியிலிருந்து வந்த வார இறுதி நாட்களில் வீட்டிற்கு செல்ல முடியாத மாணவர்கள் இருப்பார்கள். இவர் தமது தாயாரிடம் அல்லது சகோதரியுடன், என்னுடன் எனது நண்பர்களும் வருகிறார்கள், வீட்டில் உணவு உண்பார்கள், உணவை தயார் செய்யுங்கள் என்று கூறிவிடுவார். ஹாஸ்டலுக்கு போகும்போது உண்பதற்குரிய பண்டங்களை இதை வைத்துக்கொள் என்று கொடுத்தால், நிறைய இருந்தால் கொண்டு போவார். அதாவது எனது ரூம்மேட்கள் அனைவருக்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று கூறுவார். மறைத்து மறைத்து உண்ண இயலாது என்று கூறி வைத்துவிட்டு போய்விடுவார். நண்பர்களின் துணிகளையும் கூட வீட்டிற்கு எடுத்து வந்து இதனையும் துவைத்து ஸ்திரீ போட்டு தருமாறு கேட்பார். சகோதர சகோதரிகளுடன் மிகவும் அன்புடன் பழகி வந்தார். மிகவும் பொறுப்புடன் சேவை செய்து வந்தார். தனக்காக கண்டிப்பாக கையை சுருக்கிக் கொள்வார்.
கருமி என்று கூற முடியாது, வீண் விரயம் செய்ய மாட்டார். ஆனால் மற்றவர்களுக்காக மிகவும் தாராளமாக செலவு செய்வார். வசியத்தும் செய்திருந்தார். நான் கூறியது போன்று அல்லாஹின் அருளால் அது ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் மீதும் ஹிலாஃபத் மீதும் அளவு கடந்த நேசம் இருந்தது. ஹிலாஃபத்துக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். பேச்சை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கவும் மாட்டார். எப்போதும் அது போன்ற பேச்சை கேட்டுவிட்டால் முகம் சிவந்துவிடும். மிகவும் பொறுமைசாலியாக இருந்தார். ஒருபோதும் எதையும் வேண்ட மாட்டார். எனவே இவரது தேவைகளை குறித்து நாங்களே கவனத்தில் கொள்ள வேண்டியிருந்தது. படிக்கும்போது பொதுவாக ஐரோப்பாவிற்கு வெளியில் இருந்து வருபவர்களுக்கு, குறிப்பாக ஐரோப்பாவில் இருந்து வருபவர்கள் ஆங்கில தேர்வுக்கு உதவி செய்வார்கள். சில பையன்கள் எனக்கு எழுதியிருக்கிறார்கள், பெரும் சீனியர்கள் கூட ஆங்கில தேர்வில் இவர் எங்களுக்கு மிகவும் உதவி செய்தார், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், புரிய வைத்தார் என்று எழுதியிருக்கிறார்கள். கோபம் என்ற பெயர் கூட அவரது இயல்பில் இருந்ததில்லை. எப்போதும் புன்முறுவல் பூத்தவாறே இவரை கண்டனர். இதனையும் எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள். நல்ல தூய்மையான சிரிப்புகளை அவர் தானும் செய்வார், அவற்றை ரசிக்கவும் செய்து வந்தார். தொழுகையில் மிகவும் பேணுதலாக இருந்து வந்தார். வக்ஃபே நவில் ஓர் அர்ப்பணிப்பு இருந்தது. தாயார் கூறுகிறார், வாழ்வை அர்ப்பணிக்கும் கௌரவத்தையும் அல்லாஹ் அவருக்கு தந்தான். எப்போதும் உண்மையை பேசியவாறு சித்தீக்கிய பண்பில் தனது தகுதிக்கு ஏற்ப பங்கு பெற்றார். முரப்பியாகி இயக்கத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்பது தனது நீண்டகால விருப்பம் என்று கூறி வந்தார். என்னிடமும் கூறினார். நான் அவரிடம் இதனையே கூறினேன். இந்த மகன் ஜாமியாவில் படிப்பை முடிக்கும் முன்பே முரப்பியாகிவிட்டான். அவருக்கு தப்லீகிலும் தர்பியத்திலும் சரி எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தது என்பது பற்றிய சில சம்பவங்களை கூறுவேன். அவரது பயணத்தை பற்றி நான் கூறினேன். நல்ல தேக ஆரோக்கியத்திற்காகவே அப்பயணத்தை மேற்கொண்டார். அவரது அப்பயணத்தை ஒரு வகையில் மார்க்க பயணம் என்று கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா அவரது தகுதியை உயர்த்தி கொண்டிருப்பானாக, தமது நெருக்கமானவர்களில் இடமளிப்பானாக. தந்தையார் கூறுகிறார், இவர் மான்செஸ்டருக்கு வக்ஃபே ஆர்சியாக தற்காலிக அர்ப்பணிப்பில் சென்றிருந்தார். அவர் ஊருக்கு திரும்பும் நாளில் அவரது சட்டை பையில் ஒருவர் ஒரு கவரை போட்டார். அவர் அதனை திறந்து பார்த்தபோது அதில் சிறிது பணம் இருந்தது. ரிசா நன்றி செலுத்தியவாறு திருப்பி தந்துவிட்டார். அங்கிள், நாங்கள் இதனை வாங்குவது தடுக்கப்பட்டது. அதே மனிதர் சில நாட்களுக்கு பிறகு எனக்கு கடிதம் எழுதினார். ஒரு சிறு பையன் முரப்பி ஆகி கொண்டிருக்கிறான். அவன் இங்கு வந்தான். என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டான். அத்தகைய பையன்கள் முரப்பி ஆனார்கள் என்றால் நிச்சயமாக ஆன்மீக மாற்றம் ஏற்படும். ஏனெனில் எழுதப்பட்டிருந்தது, அவன் வாங்க மறுத்துவிட்டார். மிகவும் உழைத்து தமது பணியை செய்தார். அவரது தாயார் எழுதுகிறார்கள், எனது மகன் தனது பெற்றோருக்கும் ஜமாத்திற்கும் கட்டுப்படக்கூடியவனாக இருந்தான். என்னுடனும் அன்பு தொடர்பு இருந்தது. ஒவ்வொரு பையனும் தனது பெற்றோரை நேசிக்கின்றான் தான். எனினும் இவரது அன்பின் தரம் மிகவும் உயர்வானதாக இருந்தது. கவனத்தில் கொள்பவர், சொல்கை ஏற்பவர், சிறு வயதிலும் நல்ல முறையில் பேசுபவர், சிறுவருடனும் பெரியவருடன் அன்புடன் நடப்பவர், வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டு வேலைகளில் உதவி செய்வார். சிறிது நேரத்திற்கு ஒரு முறை சோர்ந்து போய்விட்டீர்களா, உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்பார். என்னை ஒருபோதும் கஷ்டமான நிலையில் பார்க்க முடியாதவராக இருந்தார். எனது கண்களில் கண்ணீர் வர நான் பார்க்க கூடாது என்று கூறுவார். ஜாமியாவிலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டில் உள்ள எல்லோரையும் விசாரிப்பார். அந்த வாரம் முழுவதும் எப்படி இருந்தார்கள் என்று எல்லோரையும் மிகவும் கவலையுடன் விசாரிப்பார். சிறுவர்தான். 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் இஸ்லாமாபாத் போகும்போது ஸ்கூலில் இருந்து வந்ததுமே ஓடி போய் விடுவார். நான் ஹுசூரை சந்திக்க போகிறேன், அத்தோடு வாக்கிங்கும் போக வேண்டும் என்று. ரபுவாவின் டாக்டர் நுஸ்ரத் ஜஹான் சாஹிபா தற்போது இங்கு நோயிற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் ஆரோக்கியம் வழங்குவானாக. அவர்களது வீட்டுடன் இவருக்கு நல்ல தொடர்பு இருந்தது. நான் அவர்களுக்காக நிறைய துஆ செய்கிறேன் என்று கூறி வந்தார். அல்லாஹ்
அவர்களுக்கு ஆரோக்கியம் வழங்குவானாக. அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக இவர் செய்த துஆவையும் ஒப்புக்கொள்வானாக. मदद करता जब भी அன்னார் கூறுகிறார்கள், நான் थोड़ी थोड़ी देर में ஜும்மா कि आप थक இரவில் मदद कर दूं। கனவு ஒன்று பார்த்தேன். कभी எனது வீட்டிற்கு நிறைய ஆட்கள் வருகிறார்கள், நிறைய நிழற்படங்கள் எடுக்கிறார்கள். நான் பயந்து எழுகிறேன். நான் கனவு கண்டேன், நான் பயந்து விட்டேன். இந்த கனவு நல்ல தாக்கத்தை கொண்டதல்ல, சதக்கா கொடுங்கள் என்று கூறினார். நான் ஆபீஸுக்கு போய் சதக்கா தருகிறேன் என்று நான் கூறுகிறேன். ஆனால் तो स्कूल से அதற்கு முன்பே அந்த பரிதாபத்திற்குரிய செய்தி வந்துவிட்டது. தாயார் கூறுகிறார், எப்போது துணியை கொண்டு வந்து கொடுத்தாலும், டிரஸ் கொடுத்தாலும் அமைதியாக போட்டுக்கொள்வார், பாராட்டுவார். यहाँ बीमार விருந்தோம்பலில் மிகவும் உயரிய நிலையில் இருந்தார். उनका ஒருமுறை ஒருவர் விருந்துக்கு அழைத்தால் அவரை மறக்கவே மாட்டார். அவர்களை எப்போது சந்தித்தாலும், இன்னின்னார் வந்துள்ளார்கள், அவர்களுக்காக உணவு தயார் செய்யுங்கள், உணவு உண்பதற்காக அழைப்பு விடுங்கள் என்று கூறுவார். பிறகு கூறுகிறார், इसकी दुआएं भी தனது ட்ரிப்புக்கு அவர் போகும் முன்பு எனக்கு போன் மூலம் की रात உருது எழுத கற்றுக் கொடுத்து வந்தார். घर बड़े लोग आ रहे हैं। நீங்கள் சகோதரி சகோதரர்களை நலம் விசாரிப்பது எப்படி என்று உருதுவில் எழுதுங்கள், நான் பதில் தருவேன் என்பார். डर गई हूँ। நான் எப்போது அறிவுரை கூறினாலும் அமல் செய்வதற்கு முயற்சி செய்வார். நண்பர்களும் இதனையே கூறுகிறார்கள். ஹிலாஃபத்துடன் நல்ல தொடர்பு வைத்திருந்தார். ஜமாத் அமைப்பின் ஒவ்வொரு சிறு கட்டளையின்படியும் அமல் செய்ய முயன்றார். कपड़ा में लाकर दे தாயார் கூறுகிறார், ஒருமுறை என்னிடம் கூறினார், मेहमान नवाज அம்மா, நான் எத்தகைய முரப்பியாக விரும்புகிறேன் என்றால், दावत कर लेता எவ்வளவு சிறந்த தொண்டினை ஜமாத்திற்கு செய்ய விரும்புகிறேன் என்றால், आते நான் எத்தனை அஹ்மதிகளை உருவாக்கினேன் என்பதை பார்த்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். नए उनको खाने पे बुलाएं। அவரது சகோதரி ரஃபியா சாஹிபா கூறுகிறார், மிக மிக அன்பிற்குரிய சகோதரனாக இருந்தார். சிறுவர்தான், ஆனால் ट्रिप पे जाने சிந்தனை மிகவும் ஆழமானதாக இருந்தது. சிறு வயதாக இருந்தும் எல்லோரையும் கவனத்தில் கொள்பவரும், எல்லா வயதினருடனும் और खुद में जो அவர்களது வயதுக்கு ஏற்ப பேசுபவரும் ஆக இருந்தார். कहती हैं जो இன்று வரை யாருடைய உள்ளத்தையும் துக்கமடைய செய்ததில்லை. करता ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமாக கேட்பார், கண்ணியத்துடன் பதிலளிப்பார். இஸ்லாமாபாத்தில் பணி செய்வதற்காக ஊழியர்கள் அங்கு சென்றார்கள். முதலில் மராமத்து பணிகள் நடந்தன அல்லது லஜ்னா ஹால் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அவர்களை கவனத்தில் கொள்வது, தேநீர் கொண்டு சேர்ப்பது அல்லது மற்ற உணவு பானங்களை வழங்குவது போன்ற பணிகளை எப்போதும் செய்து வந்தார். மக்கள் கூறி வந்தனர், இந்த பையன் மட்டும்தான் எங்களை விசாரிக்கின்றார். இவரது சகோதரர் அசத் சலீம் சாப் கூறுகிறார், மிகவும் எளிய குணம் கொண்டவர், மிகவும் நேரிய பேச்சை பேசுபவர். தற்போதுதான் சகோதரருக்காக ஒரு புதிய காரை வாங்கினேன், அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். 2 சகோதரர்கள் நல்ல வேலை பார்க்கிறார்கள். தனது இளைய சகோதரருக்காக இவர் கார் வாங்கி வழங்கினார். முதலில் ரிசா சலீம் அந்த காரின் விலையை தான் விசாரித்தார். பிறகு கூறினார், நான் ஒரு முரப்பி என்ற முறையில் எளிய வாழ்க்கை தான் வாழ வேண்டும். விலை உயர்ந்த கார்கள், விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கக்கூடாது. இவரது சகோதரி அமத்துல் ஹபீஸ் சாஹிபா எழுதுகிறார், இவரது சிறப்புகளில் ஒன்று, இவர் எவரது தவறை பற்றியும் கேட்க விரும்ப மாட்டார். மக்களின் எதிர்மறை கருத்துகளையும் கூட நல்ல முறையில் மாற்றி விடுவார். நாம் மக்களின் நல்ல அம்சத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்பது அவரது கூற்றின் நோக்கமாக இருந்தது. அவரது தீமைகளை பற்றி பேசுவதற்கு பதில் அவருக்காக துஆ செய்ய வேண்டும். அவரது இயல்பின் எளிமைக்கு ஓர் உதாரணம், தாயார் ஈதுக்காக புதிய ஆடை ஒன்றை வாங்கி தரும்போது மிகவும் கவலைப்பட்டார். இந்த ஆடை தேவைக்கு அதிகமான பகட்டும் காட்டுதலும் உடையதாக ஆகிவிடக் கூடாதே என்று யோசித்தார். எனவே தனது பழைய ஜாக்கெட் போன்றவற்றை அந்த ஆடைக்கு மேல் அணிந்து கொண்டார். ஜாமியா ஹமீதியாவின் ஆசிரியர் குத்தூஸ் சாப் அவரும் உடன் இருந்தார். கூறுகிறார், சிறு வயதில் இருந்து ரிசா சலீமை நான் அறிவேன். ஜாமியாவில் அவர் சேரும் பொழுது நான் ஷாஹித் கிளாஸில் இருந்தேன். இந்த அடிப்படையில் அவருடன் ஜாமியாவில் 1 வருஷம் கழித்தேன். ஆனால் ஹுத்தாமுல் அஹ்மதியா தர்பியத் வகுப்புகள், இஸ்திமா மற்றும் ஆண்டு மாநாடு இவற்றில் ஒன்றாக டியூட்டி கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது.
சதுர் ஹுதாமுல் அஹமதியா கூறுகிறார், ஹுதாமுல் அஹமதியா இஸ்திமாவின் போது மாணவர்களுடன் கேள்வி பதில்களிலும் அவர்களை பராமரிப்பதிலும் நல்ல பணி செய்து வந்தார். ரிசா சலீமின் டியூட்டி சுகாதாரத்துறையில் வழங்கப்பட்டிருந்ததாக குதூஸ் சாப் எழுதுகிறார். இங்கு ஹைஜீன் என்று சொல்லப்படுகிறது. அதன் அசல் வேலை துப்புரவு பணியாகும். எனக்கு ஏன் இங்கு டியூட்டி தரப்பட்டது என்று ஒருபோதும் அவர் கேட்டதில்லை. மாறாக மிகவும் உழைத்து கவனத்துடனும் நிரந்தர தன்மையுடனும் பணி செய்தார். கூறுகிறார், எனக்கு ஜாமியாவில் கற்பிக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. மிக மிக தகுதி வாய்ந்த மாணவராக இருந்தார். வகுப்பில் முன்பக்கத்தில் அமர்வார். எப்போதும் புன்முறுவலுடன் பேசுவார். அவர் எந்த ஒரு கோபமும் பட்டதாக எனக்கு நினைவு இல்லை. எப்போதும் பிறருக்கு உதவி செய்வதற்கு முயன்று வந்தார். கிரிக்கெட்டில் நல்ல ஆர்வம் இருந்தது. ஆனால் ஸ்கோர் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் எப்போதும் ஆசிரியரிடம் கேட்டுவிட்டுதான் செல்வார். கூறுகிறார்கள், இந்த ஹைக்கிங்கின் போது ஒரு முறை ஹட்டில் தங்கியிருந்த போது ஒது செய்யும் இடத்தில் பூட்டு இருக்கவில்லை. எல்லோரும் இவரை வாசலில் நிற்குமாறு கூறிவிட்டு செல்வர். மகிழ்ச்சியுடன் அந்த பணியை செய்தார். யாருக்காவது இரவில் போக வேண்டியிருந்தால் அப்போதும் கூட என்னை நிச்சயமாக எழுப்பலாம் என்றார். ஹைக்கிங்கின் போது தனது வகுப்பு தோழருடன் ஜாஃபர் என்பவர் அவருடன் ஹைக்கிங்குக்கு பிறகு குரேஷியா போவதாக இருந்தது. ஆனால் அங்கு ஜாஃபர் கண்ணில் காயம் ஏற்பட்டிருந்தது. மீண்டும் மீண்டும் தனது கவலையை வெளிப்படுத்தி வந்தார். கீழே இறங்கியதும் ஹாஸ்பிட்டல் சென்று உனக்கு பரிசோதனை செய்து விடுவோம் என்று கூறி வந்தார். எழுதுகிறார், ரிசா சலீம் மிகவும் களங்கமற்ற வாக்கிஃபே ஜிந்தகி வாழ்வை அர்ப்பணித்தவர் ஆவார். நல்ல உழைப்பு, நன்னடத்தை, ஒவ்வொருவருடனும் இனிமையுடன் பழகுதல் போன்றவை இவரது பண்புகளாக இருந்தன. அதே போன்று ஜஹீர் கான் சாப் ஜாமியா அஹமதியாவினுடைய ஆசிரியர் கூறுகிறார், கடந்த 2 வருடமாக ரிசா சலீமுக்கு பாடம் நடத்தும் வாய்ப்பை பெற்று வந்தேன். எளியவர். இந்த பையனிடம் கண்ட தனி சிறப்பு என்னவென்றால், எந்த பொறுப்பை கொடுத்தாலும் மிகவும் உழைப்புடனும் பிடிப்புடனும் செய்து வந்தார். சில நேரங்களில் பார்த்துள்ளேன், ஒரு வேளையில் நியமிக்கப்பட்ட மற்ற பையன்கள் அங்கிருந்து போய்விட்டாலும் கூட இவர் தானே அந்த வேலையை செய்து முடிப்பவராக இருந்தார். அப்பணி முடியும் வரை தனது முழு கவனத்தையும் அதில் செலுத்தி வந்தார். ரிசா சலீமுடைய மிகவும் பிடித்த ஒரு பழக்கமாவது தேவையில்லாத கேள்வி கேட்க மாட்டார். எப்போது கேள்வி கேட்டாலும் மேற்கத்திய உலகில் இஸ்லாம் அஹ்மதியத்துக்கு எதிராக செய்யப்படும் ஆட்சேபனைகளை அடிப்படையாக கொண்டவையாகவே இருக்கும். சில நேரங்களில் கூறுவார், ஒரு முஸ்லிம் அல்லாதவர் அல்லது அஹ்மதி அல்லாதவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் இந்த கேள்வியை கேட்டார் என்று கூறுவார். அவரது உள்ளத்தில் இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் தற்காப்பு, அதன் மீது எழுப்பப்படும் ஆட்சேபனைகளுக்கு பதில் தருவதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு எழுச்சிமிகு ஆர்வத்தை வைத்திருந்தது போன்று இருந்தது. ரிசா ஒரு முறை வண்டியில் என்னிடம் லிப்ட் கேட்டிருந்தார். 2 முறை அவரிடமிருந்து அவருடைய சட்டை பையிலிருந்து USB ஸ்டிக்கு வண்டிக்குள் விழுந்தது. அந்த ஸ்டிக் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய நூல்களின் ஆடியோ ரெக்கார்டிங் அடங்கியதாக இருந்தது. வீணான விஷயங்களை கொண்டதாக இருக்கவில்லை. அதுபோன்று இவரது ஒரு ஆசிரியர் சையது மஷூத் அஹமது சாப் எழுதுகிறார், டியூட்டோரியல் குரூப்பில் இணைந்திருந்தார். அறிவு மற்றும் உடற்பயிற்சி போட்டிகளில் சுறுசுறுப்புடன் பங்கு கொண்டார். அவருடைய பொது அறிவு மற்றவர்களுடன் ஒப்பிடும் பொழுது மிக நன்றாக இருந்தது. அதே போன்று கூறுகிறார்கள், கடந்த வருடம் பைத்பாசி போட்டியில் கலந்து கொள்வதற்காக இவர் 500 கவிதை வரிகளை மனனம் செய்து வைத்திருந்தார். அவரது இந்த சிறப்பு மிகவும் தெளிவாக இருந்தது. அதாவது இவர் கவிதைகளை அப்படியே மனப்பாடம் செய்யாமல் கருத்துக்களை புரிந்து மனனம் செய்வார். இதற்காக சீனியர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டலை பெறுபவராக இருந்தார். கூறுகிறார், ரிசா சலீமுக்கு தப்லீகில் நல்ல ஆர்வம் இருந்தது. கடந்த வருடம் இவர் வக்ஃபி ஆர்சியாக உல்வர் ஹாம்டன் ஜமாத்துக்கு அனுப்பப்பட்டார். அங்கு
இவர் பிரசுரங்கள் விநியோகித்ததுடன் तबलीग का बहुत शौक உள்ளூர் ஜமாத் சகோதரர்களை சந்தித்து को वक्फ आरजी के பல ஜமாத் புக் ஸ்டால்களை போடச் செய்தார். भिजवाया गया. ஒரு வகையில் लीफलेट्स की तकसीम के अलावा இவ்வகையில் बाब जमात ஒரு ஆங்கிலேயரை சந்தித்தார். அவர் மார்க்க ரீதியில் நல்ல துடிப்புள்ள கிறிஸ்தவராக இருந்தார். आल ईसाई था. இவர் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய ஆய்வின் ஒளியில் ஹதரத் மசீ நாசிரி சிலுவையில் இருந்து விடுதலை பெற்று காஷ்மீரை நோக்கி இடம்பெயர்ந்ததை கூறினார். बारे में बताया அவர் மிகவும் வியந்தார். அவரை பள்ளிக்கும் அழைத்து வந்தார். அதற்கு பிறகும் கூட அவருடன் தொடர்பு வைத்திருந்தார். இதுபோன்று இஸ்லாமாபாத் ஜாமியா அஹ்மதியாவுடன் சேர்ந்து பிரசுரங்கள் விநியோகிக்கவும் ஸ்டால்கள் அமைக்கவும் எப்போதும் தயாராக இருந்தார். கடந்த வருடம் இவரது வகுப்பின் மாணவர்கள் அல்லது ஜாமியா மாணவர்கள் கோடை காலத்தில் ஸ்பெயினுக்கு சென்றார்கள். அங்கு குறைந்தது 50,000 பிரசுரங்கள் விநியோகித்துவிட்டே வர வேண்டும் என்று நான் கூறினேன். स्पेन गए थे गर्मी அல்லாஹின் அருளால் அந்த குழு அங்கு 50,500 பிரசுரங்கள் விநியோகித்து விட்டு வந்தன. அதே போன்று ஜாமியாவின் ஆசிரியர் மன்சூர் ஜியா சாப் எழுதுகிறார், மிகவும் எளிமையான இயல்பு கொண்ட மாணவராக இருந்தார். இவரது முகத்தில் ஒருபோதும் கோபத்தின் அறிகுறியை கண்டதில்லை. धीमे मिजाज के तालिब इल्म था. ஹிலாஃபத் மற்றும் ஜமாத் கொள்கைகள் மீது देवरी या गुस्से உண்மையில்லாத ஆட்சேபனைகளை எவராவது எப்போதாவது கூறினாலும் அந்த சந்தர்ப்பத்தில் இவரது முகத்தில் கடும் கோபத்தை கண்டுள்ளேன். இது இந்த பையனுடைய உள்ளத்தில் चेहरे पर शदीद गुस्सा देख கிலாஃபத் மீது ஆழ்ந்த அன்பு இருக்கிறது என்பதற்கும் அது உள்ளத்தில் நிறைந்து காணப்படுகிறது என்பதற்கும் தெளிவான ஆதாரமாக இருந்தது. அவருக்கு ஹிலாஃபத்துடன் இருந்த தொடர்புக்கு अजीजम के रगो மார்க்க அறிவை தேடுவதும் ஓர் உதாரணமாக இருந்தது. வகுப்பில் எனது ஹொத்பாவை பற்றி குறிப்பிட்டால் ஆய்வு செய்தால் இவருக்கு ஹொத்பா சம்பந்தமான பல விஷயங்கள் நினைவில் இருந்தன. इसी तरह दीनी इल्म सीखने की ஹொத்பாவை கவனமுடன் கேட்பவராக இருந்தார். क्लास में இவற்றையெல்லாம் எழுதுபவர் கூறுகிறார், இவருக்கு தப்லீகில் நல்ல ஆர்வம் இருந்தது. சோசியல் மீடியாக்களில் தப்லீக் செய்வது வழக்கமாக இருந்தது. बहुत सी बातें याद கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்களிடம் மிகவும் உழைத்து அஹ்மதியத்தின் மீதுள்ள ஆட்சேபனைகளுக்கு எதிரான ஆதாரபூர்வமான பதிலை தயார் செய்வார். பிறகு இவருடன் படித்த ஜஃபீர் அஹமது சாப் எழுதுகிறார், நான் பெல்ஜியத்தை சார்ந்தவன். நான் வார இறுதியில் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று அவருக்கு தெரியும். जवाब तैयार किया करता வார இறுதியில் வீட்டுக்கு செல்லும் பொழுது தன் வீட்டுக்கு அவர் செல்லும் பொழுது एक हम मकतब வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை कि मेरा தருவதற்காக தன்னோடு என்னையும் அழைத்து செல்வார். और उनको पता था कि मैं அதே போன்று ஆங்கில தேர்வு, ஆங்கிலத்தில் நான் பலகீனமாக இருந்தேன். எப்போதும் எனக்கு ஆங்கிலத்தை புரிய வைத்து என்னை பரீட்சைக்கு தயார் செய்வித்தார். अंग्रेजी का इम्तिहान அதே போன்று மற்றொரு மாணவர் அவரும் கூறுகிறார், பெரும் हमेशा अंग्रेजी மென்மையான இயல்பும் இனிய சுபாவமும் கொண்டவர். करवाता इम्तिहान எப்போதும் மற்றவருக்கு உதவி செய்ய தயாராக இருந்தார். है अजीज वो भी कहता है கூறுகிறார், நாங்கள் வக்ஃபே ஆர்ஜிக்காக போகும்போது கடை வீதியில் தப்லீக் ஸ்டால் போட்டோம். இரு கிறிஸ்தவர்கள் வந்தனர். உதா மிகவும் आरजी के அழகிய முறையில் அவர்களுக்கு தப்லீக் செய்தார். மர்ஹூமுடைய அறிவு மிகவும் பரந்ததாக இருந்தது. दो ईसाई தப்லீக் செய்வதில் மிகுந்த ஆர்வம் காணப்பட்டது. वहां पहुंचाया ஒருபோதும் கோபப்பட்டு பேச மாட்டார். பையன்களை ஒன்று கூட்டி மற்ற மகிழ்ச்சியூட்டும் புரோகிராம்களை உருவாக்குவார். इकट्ठा करता கூறுகிறார், எனக்கு ஒரு சம்பவம் நினைவில் உள்ளது. 2014ஆம் ஆண்டு ஆகஸ்டில் நடந்த வக்ஃபே ஆர்ஜியின் போது நானும் याद है कि 2000 ரிசா சலீம் மர்ஹூம் के दौरान खाक साहब அவர்களும் தப்லீக் ஸ்டால் போட்டோம். போவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு ब्रिटेन फर्स्ट பிரிட்டன் ஃபர்ஸ்ட் वाले आ गए. ये लोग इस्लाम के खिलाफ சார்ந்தவர்கள் வந்தார்கள். fighting कर रहे थे. அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள். பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். सलीम से गुस्सा के अंदर எங்களை அடைந்ததும் ரிசா சலீமிடம் கோபத்துடன் கேள்வி கேட்டார்கள். हिल्म और नरमी से அவர் மிகவும் சகிப்புத்தன்மையுடனும் மென்மையுடனும் किया कि ये उन मुसलमान பதில் கூறினார். शिद्दत पसंद हैं. இறுதியில் இவர்கள் தீவிரவாத முஸ்லிம்கள் இல்லை என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். इसी तरह इनके இதுபோன்று ஜாமியாவில் படிக்கிற ஜாஃபர் கூறுகிறார், जामिया में இவருடன் வகுப்பறையில் அமர்ந்திருந்தேன். रूम में बैठा था திடீரென்று இவர் तो एकदम போர்டு மார்க்கரை கையில் எடுத்தவாறு கூறினார், ஜாஃபர், और कहा
நாம் ஜாமியாவில் நிறைய நேரத்தை வீணாக்குகிறோம். டைம் டேபிள் எழுத ஆரம்பித்தார். அதில் ஃப்ரீயான நேரத்தை ஹைலைட் செய்தவாறு கூறினார், இதில் கூட நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இந்த நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக ஆக்கபூர்வமானதாக ஆக்க வேண்டும். இதே போன்று ஆசிரியர்களுடன் அமர்ந்து பள்ளி நேரம் முடிந்த பின்பும் பல்வேறு சப்ஜெக்டுகளை படிக்க விரும்பினார். நான் ஏற்கனவே கூறிய அந்த பையன் கண்ணில் காயமடைந்தவர் என்று கூறுகிறார். எனக்கு சிறிது காயம் ஏற்பட்டிருந்தது. கடைசி வரை கூறி வந்தார், ஜாஃபர், நாம் கீழே சென்றடைந்ததும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டும், சரியான சிகிச்சை செய்ய வேண்டும். விபத்திற்கு முன்னர் மலையிலிருந்து இறங்கும் பொழுது சில வேளை என்னுடைய கால்கள் வழுக்கிவிட்டால், அதாவது ஜாஃபருடைய கால்கள் வழுக்கி கொண்டிருந்தது. அது அவருக்கு பெரும் கவலையை தந்தது. கவனமாக நடந்து செல்லுமாறு கூறினார். அதே போன்று சென்ற வருடம் ஹைக்கிங் போகும்போது உயரத்தில் சென்றதனால் எனக்கு சுகவீனம் ஏற்பட்டது. அதற்கு ஆட்டிடியூட் சிக்னஸ் என்று பெயர். மீண்டும் மீண்டும் எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் தக்தீருக்கு விருப்பம் வேறாக இருந்தது, தெரியாது. பிறகு வார இறுதியில் திரும்பி வரும்பொழுது ஜமாத்தின் மீது சொல்லப்படும் ஆட்சேபனைகளை நினைவில் வைத்துக் கொண்டு வருவார். ஆசிரியர்களிடம் அதற்கு பதில் கேட்பார். அதே போன்று இன்னொரு ஜாமியா அஹ்மதியா மாணவர் ஹாஃபிஸ் தாஹா கூறுகிறார், ஹிலாஃபத்தின் மீது அர்ப்பணிப்பு மனப்பான்மை உள்ளவர், காலத்தின் ஹலீஃபா மீது அளவற்ற நேசம் கொண்டவர். காலத்தின் ஹலீஃபாவுக்கு எதிராக எவரும் பேசுவதை சகிக்க மாட்டார். ஒருமுறை ஜமாத்தை விட்டு தூரம் சென்று விட்ட ஒருவர் ஜமாத்தை பற்றி ஒரு தவறான வார்த்தையை கூறிய போது ரிசா கூறினார், உமது எல்லா பேச்சுகளையும் என்னால் சகித்துக் கொள்ள முடியும், ஆனால் ஹிலாஃபத்து பற்றியும் அல்லது ஹிலாஃபத்துக்கு எதிரானது ஒரு பேச்சை என்னால் சகிக்க இயலாது. பிறகு ஒரு மாணவர் தானியால் எழுதுகிறார், ஹைக்கிங் சென்ற வருடம் நடந்தது. அதற்கு பிறகு நாங்கள் ஹாஃபிஸ் இஜாஸிடம் ஹைக்கிங்கிற்காக பாடம் கற்றுக்கொண்டிருந்தோம். ஹைக்கிங் போவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். எல்லோரும் சேர்ந்து போன்களில் வீடியோ செய்து அனுப்பி கொண்டிருந்தோம். எப்போதும் எம்மை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க முயன்றார். நேரம் வீணாக கூடாது என்று நினைப்பவராக இருந்தார். ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய நூலை படித்துக் கொண்டிருப்பார். தஹஜுத் தொழுவதற்கு முயற்சி செய்து வந்தார். தஹஜுத் நேரத்தில் தான் தூங்கிக் கொண்டிருந்தால் கடுமையுடன் தன்னை விழிக்க செய்யுமாறு நண்பர்களிடம் கூறுவார். ஜாமியாவில் படிப்புடன் உலகியல் அறிவை பெறுவதில் ஆர்வம் இருந்தது. பொது அறிவு மற்றும் கவிதைகளில் நல்ல ஆர்வம் இருந்தது. பங்கெடுத்து வந்தார். சுருக்கமாக மக்கள் எண்ணற்ற சம்பவங்களை கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக, தனது அன்பிற்குரியவர்களின் பாதங்களில் இடமளிப்பானாக. இந்த பையன் நான் முதலில் கூறியது போன்று ஜாமியா பாஸ் ஆவதற்கு முன்பே சிறந்த முரப்பியாகவும் முபல்லிகாகவும் இருந்தார். ஹிலாஃபத்தின் மீது எல்லையற்ற ரோஷம் கொண்டவராக இருந்தார். அல்லாஹ் தஆலா உலகில் உள்ள எல்லா ஜாமியா மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பு தருவானாக. அவர்களும் களப்பற்ற தூய்மை மற்றும் பற்றில் மேம்படுவார்களாக, தமது கடமைகளை நிறைவேற்றுவார்களாக. இவரது நண்பர்கள் இவரது சிறப்பை மட்டும் கூறினால் போதாது, நட்பின் உரிமையாவது அவரது சிறப்புகளை தம்முடையதாகவும் ஆக்கியவாறு தமது எல்லா திறமைகளுடனும் மார்க்க பணிகளுக்காக அவற்றை பயன்படுத்த வேண்டும். எனக்கும் சரி, வரக்கூடிய ஹலிஃபாக்களுக்கும் சரி, எப்போதும் மிகச்சிறந்த சுல்தானே நசீர் வலிமையான உதவியாளர்கள் கிடைத்து கொண்டிருப்பார்களாக. அல்லாஹ் தஆலா பெற்றோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சரி மன நிம்மதி வழங்குவானாக. இறைவனது திருப்தி அடைந்தவாறு இம்மக்கள் இந்த பொறுமையை காட்டியிருக்கிறார்கள். அதில் எப்போதும் நிலை நிற்பார்களாக. அல்லாஹ்வின் அருளுக்கு எப்போதும் வாரிசாவார்களாக. வருங்காலத்தில் ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இவரது ஜனாசா ஹாதிர் தொழுகை நடைபெறும். நான் வெளியில் சென்று ஜனாசா தொழுவிப்பேன்.
நீங்கள் இங்கேயே சஃப்புகளை சரி செய்யுங்கள். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.